ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுவோமா? செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த டூ நம்பர் ஷேர் எ டிஃபரண்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் தட் ஷேர்டு பை தி டூ நம்பர்ஸ் இஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க? கொடுத்துக்கிற 4 நம்பரில் ஏதோ ஒன்றில் மட்டும் இருக்கிற 2 நம்பருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ ஆப்ஷன் ஏ கையில் எடுக்கிறேன். ஒன்று 72, இன்னொன்று 8. 72 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆமாம். 9 8 72. சரி, அப்போ ஒருவேளை நான் இதுதான் கரெக்டான ஆன்சர் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணிட்டு தான் நம்ம கன்க்ளூஷன் பண்ண முடியும். இப்போ நான் ஆப்ஷன் பியை கையில் எடுக்கிறேன். 210 13ஆல் டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. கண்டிப்பாக அது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும், இல்லை டெசிமலாக இருக்கும். ஏன்னா 13 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 210/13 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போ நிச்சயமாக ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த ஆப்ஷன் சியை கையில் எடுங்க. 42 5ஆல் டிவைட் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 84/10 0.84ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சிலையுமே எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை, ஆன்சர் ஒரு ஃப்ராக்ஷன். அடுத்து ஆப்ஷன் டியை கையில் எடுக்கிறேன். 110/9. இங்கேயுமே ஆன்சர் ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும், இல்லைனா ஒரு டெசிமலாக இருக்கும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போது பிசிடி 3மே தப்பு, ஏ மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா அதில் மட்டும்தான் 72 8ஆல் டிவைட் ஆகுது எக்ஸாக்டாக.